கொடுப்பதன் மூலம் ஆளக்கூடிய ஒரு மன விருப்பம் இருக்கும். கொடுப்பதன் மூலம் ஆளக்கூடிய சிலர் குடும்ப வாழ்க்கையில, இதை நான் சொல்றதுக்கு முதல் காரணம் என்னன்னா, குடும்ப வாழ்க்கையில மனைவியை கவனிக்கிறேன், பிள்ளையை கவனிக்கிறேன்றதுக்கு முதல் அடையாளமா வச்சிருக்கிறது அள்ளி கொட்டுறது மட்டும்தான். நான் என் மனைவியை நல்லா வச்சுக்கிறேன், என் பிள்ளைகளை நல்லா வச்சுக்கிறேன், அவர் ஒரே ஒரு சப்ஜெக்ட் அவர் நினைக்கிறாரு, பொருளாதாரம். கேட்டதெல்லாம் எடுத்து கொடுக்குறேன், கேட்டதை விட எடுத்து கொடுக்குறேன், ஆசைப்பட்டதெல்லாம் எடுத்து கொடுக்குறேன், ஆசைப்படாதெல்லாம் என்ன செய்யறேன் எடுத்து கொடுக்குறேன், எதை எடுத்தாலும் சுதந்திரம் கொடுத்துக்கிறேன். அது மட்டும்தான் நான் மனைவியின் குடும்பத்தை நல்லா நடத்துறேன் என்ற ஒரு சிந்தனையில் அவர் இருக்கிறார். ஆறுதலா 4 வார்த்தை பேசலேன்னு அவர் குறை சொன்னாண்டா, அல்ஹம்துலில்லாஹ் நான் ஏண்ட அளவுக்கு நல்லா செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் என்று அவர் திருப்தியா பேசுறதும் அதை மட்டும்தான். 10 நிமிஷம் பேசலேன்னு அவங்க சொல்ற குறை அவர் எடுக்க மாட்டார். 10 நிமிஷம் பேசுறது முக்கியமான, செலவழிக்கிறது முக்கியமான, அதுல மட்டும்தான் அவருடைய இருந்துட்டு இருக்கேன். அதன் மூலம் தான் குடும்ப சந்தோஷம் என்ன செய்வாரு விளங்கிட்டு இருப்பார். இது ஒரு பிழையான நடைமுறை. இந்த வெளிப்பாடு தான் தாய் தந்தையரோடு அப்படி என்ன செய்யறது பேசுறது. நீங்க பார்க்கலாம், சிலர் நிறைய செலவழிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி, ஆனா அங்க அவர் சக்சஸ் ஆகிக்க மாட்டார். யார் சக்சஸ் ஆகிப்பார்? ஊர்ல ஒருத்தர் இருப்பாரு, அவர் குடும்பத்துக்குள்ள காய்கறி சாமான் வாங்கி கொடுக்கறது, வீட்டை கூட்டுறது, இந்த சாதாரண வேலையை செஞ்சு கொடுக்கறது, இப்படி கஷ்டப்பட்டு அவர் தான் சக்சஸ் ஆகிப்பாங்க. நீ என்னதான் உனக்கு பணம் தான் அனுப்புற, இவன் தான் வீட்டுல இருந்து எல்லாத்தையும் என்ன செய்யறான் கவனிச்சுக்கிறதா, அவர் ஒரு சக்சஸ் ஆயிருப்பார். இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களுக்கு விளக்க குறைவுன்னு நினைப்பாரு. யாருக்கு? அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் விளக்க குறைவு, பணம் அனுப்புறதானே ஃபர்ஸ்ட். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் பணம் தான், அவர் உள்ளத்துல என்ன இருக்கு, பணம் அனுப்புறதான் ஃபர்ஸ்ட், அதுக்கு பிறகுதான் எல்லாமே அவர் நினைக்கிறாரு. ஆனா உண்மை அதல்ல, அவர் தான் ஃபர்ஸ்ட், அதுதான் பெஸ்ட். எது பெஸ்ட்? அது அந்த குடும்பத்துடைய மனரீதியான கவனிப்பு இருக்குது, அதாவது அல் மஅனவியன்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பத்துடைய மனரீதியான அந்த பலத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அவன் தான் என்ன செய்யறான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறான். நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எது பொருளாதாரம் அல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோள்ல வச்சுக்கிற விளையாட்டை பாக்குறாங்களே, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு பார்த்தாங்க. என்ன சொன்னா கடைசியில? எனக்கு பார்க்கணுன்ற ஆசை இருக்கல, அதாவது பணம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கலாம். எப்படி? எனக்கு பார்க்கணும்ன்ற ஆசையில நான் கேட்கல. அப்படின்னா என்ன? பணம் செலவழிக்கிற ஒரு பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் வைங்களே, அது என் நோக்கம் இல்லை. எனக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தான் நான் பார்த்தேன். எனக்கு எவ்வளவு முக்கியத்துவம் ரசூலுல்லாஹ் கொடுக்கறாங்கன்னு தான் பார்த்தேன். இதுதான் பெற்றோர்கள் விஷயத்துல எப்படி ஆகுது. என்ன காரணம்டா, அவங்களுக்கு கொடுக்கிறோம் என்ற ஒரு காரணமாகவே பெற்றோருக்கு நான் உபகாரம் செஞ்சுட்டேன்னு அவர் நினைக்கிறார். கொடுக்கிறோம் என்ற ஒரு காரணமாகவே பெற்றோருக்கு உபகாரம் நான் செஞ்சுட்டேன், பெற்றோரை நான் உச்சகட்டமா கவனிக்கிறேன், எனக்கு பேச உரிமை இருக்குன்னு ஒரு இடத்துக்கு வந்துடுறார். அவர் ஏச உரிமை இருக்குது, தட்டி கேட்க உரிமை இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களும் அமைதியாக்கிறத இவர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறாங்கன்னா, நான் செலவழிக்கிற நல்ல எண்ணத்தால அவங்க அமைதியாக்கிறாங்க, நான் ஒரு பொறுப்பால நான் ஒரு பொறுப்போட நடக்கிறது தானே, அதனால அமைதியாக்கிறேன்னு நினைக்கிறாங்க. உண்மை அதல்ல. நீங்க வேற சைடால உங்களுக்கு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு போற கொஞ்சம் அப்படி போட்டு கேட்டு பாருங்க. நீங்க சரியான என்னது எரிச்சல் படுறவரு, அப்படி இப்படி என்ன செய்ய அவன் கஷ்டப்பட்டு பணம் அனுப்புற அப்படி என்றுதான் உங்களை பாராட்டுவாங்க, குணத்தை பாராட்ட மாட்டாங்க. இதுக்கு காரணம் இந்த பணத்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் நினைக்கிறேன். பணத்தால முதலா மகிழ்ச்சி அடைறது கொடுக்கிறவன் தான். பணத்தால முதலா மகிழ்ச்சி அடைகிறது கொடுக்கிறவன், கொடுத்துட்டு அவன் அந்த அங்கிருந்து எதிர்பார்த்து இருப்பான், வழங்கிட்டான். கொடுக்கிறவன் தான் அதுல மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறான். அவர்கள் தேவையை நிறைவேற்றி கண்டிக்கிறான், உங்களோட மகிழ்ச்சி அவர்கள் அடையவில்லை. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பெற்றோர்களுக்கு வர இந்த ஒரு காரணமாகத்தான். ஒரு அறிஞர் சொல்கிறார், நீ கோபப்பட்டு விடுவாய் என்பதற்காக பெற்றோர்கள் யோசித்து பேசினால் நீ அவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறாய். நீ கோபப்பட்டு விடுவாய் என்பதற்காக அவர்கள் வார்த்தைகளை அளந்து பேசினால் நீ பெற்றோர்களுக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருக்கிறாய். இப்ப நீங்க போன் பேசுறீங்க, இவன் ஏதாவது சொல்லிடுவானோ, அதை கேட்டுருவானோ, இதை கேட்டு அவங்க வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து இல்ல மகன் அப்படி அல்ல இப்படி என்று அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க கோவப்பட்டுருவீங்கன்னு உங்களை அவங்க மேனேஜ் பண்ணினாங்கன்னா நீங்க அவங்கள துன்புறுத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களோட தாய் உங்களோட எப்படி பேசணும்னா அப்படி பேசக்கூடாது, சுதந்திரமா பேசணும். தாயிட்டிருந்து வரக்கூடிய விஷயங்களை நீங்க பொறுத்துக்கொள்ள நினைக்கணுமே தவிர உங்களுக்காக தாய் பொறுமையாளராக என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. அந்த நிலைமைக்கு நீங்க வச்சுட்டீங்கன்னா நீங்க கோடியை போட்டாலும் பிரயோஜனம் இல்லை, நீங்க கோடியை அனுப்பினாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. முதலாவது எங்களோட சிந்தனையை மாத்துங்க. நாங்கள் கொடுப்பதனால் அல்ல குடும்ப உறவு வாழுது. நீங்க கொடுக்கக்கூடிய புரிந்துணர்வு அன்பால் அல்ல பொறுப்பால், கொடுப்பனவால் அல்ல புரிந்துணர்வால. நல்ல முறையில புரிஞ்சுக்கொள்ளணும். நிறைய ஒரு காலத்துல அந்த இளைஞர்களுக்கு என்ன சிந்தனை தெரியுமா, 20 வயசுல இருந்து சம்பாத்தியம் போறதுனால சம்பாத்தியத்தால தான் நான் சமுதாயத்தை திருப்தியா வச்சுக்கிறேன், குடும்பத்தை திருப்தியா வச்சுக்கிறேன் சிந்தனை இருக்கும். ஏன்னா அவங்க அதுல திருப்திப்பட்டு இருப்பாங்க. ஆனா உண்மை அதில் குறிப்பிட்ட காலத்துக்கு கூட அவங்களுக்கே தெரிய வரும், கொடுப்பனவல்ல அவர்களை நான் எவ்வளவு புரிஞ்சு கொண்டேன்ன்றதுலதான் என்ன செய்யுது என் குடும்பமே இருந்திருக்கு, நான் பிழை விட்டுட்டேன் உணர்றதுக்கு ஒரு காலம் வரும். அந்த இடமல்ல இதுதான் என்று புரிந்துணர்வோடு இருந்தவன் வெற்றி பெற்றுறான். புரிந்துணர்வு உதாரணமா இந்த பொருளை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஒரு மனைவி சொல்றாங்க, தாய் சொல்றாங்கன்னு வைங்களேன், வீட்டுல இந்த காய்கறி வாங்கிட்டு அது வாங்கிட்டு வாங்க. நீங்க
உங்களோட மனசுல என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா, பணம் என்னட்டு என்கிட்ட சொல்றாங்க, நான் வாங்கிட்டு வருவேன். இதுக்கு பேர் பணத்தை கொடுப்பதால் நீங்க சந்தோஷப்படுறது. இன்னொன்று இருக்குது, அடுத்த முறை அவங்க சொல்றாங்க, ரெண்ட மிஸ் ஆக்கிட்டே இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னா நீங்க என்ன நினைக்கணும்டா, என்கிட்ட உரிமை எடுத்துக்கொள்றாங்க, என்ற புரிந்துணர்வு எடுத்துக்கொள்றாங்க, நான் கட்டாயம் அடுத்த முறையும் போவோம், 3ஆம் முறையும் போவோம், 4ஆம் முறையும் போய் வாங்கி கொடுத்தீங்கன்னா புரிந்துணர்வு ஓடிக்கிறீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது கட்டத்துல நீங்க சட்டம் பேசுறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு, நீங்க எல்லாம் லிஸ்ட போட்டுத்தாங்க, ஒரு போன் கால்ல நான் எல்லாம் எடுத்துருவேண்டா, நீங்க இங்க பேசுறது பணத்தை பத்தி, பணம் என்ற சந்தோஷத்தை பத்தி மட்டும்தான் அங்க பேசுறீங்க. இது நிலைக்காது. இது ஒரு பெரிய வேதனை என்ன செய்யும், ஏற்படுத்தும். புரிந்துணர்வு என்ற பகுதி மிக முக்கியம். அன்பை விட பொறுப்பு மிக முக்கியம். விளங்கிட்டா? எனவே அன்புள்ள சகோதரர்கள், இதைத்தான் நம்ம அந்த இளைஞர்களுக்கோ இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கோ விளங்கப்படுத்தணும். அவர்கள் உன்னில் சந்தோஷமாக இல்லை, உன்னில் சந்தோஷமா இல்லை, உனக்காக பொறுத்துக்கிறாங்க, உனக்காக பொறுத்துக்கிறாங்க. புரிந்துணர்வு என்ற பகுதியை தான் நீ என்ன செய்யணும், முற்படுத்தணும். அவர்கள் உனக்காக வசனங்கள் என்ன செய்யக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. நீ அவர்களுக்காக என்ன செய்யணும், அதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய நிலைமை வரணும். உணர்த்த நிறைய பேர் இப்படி செய்யறவங்க நிறைய பேர் கெட்டவங்க இல்ல, அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு இந்த பகுதி என்ன செய்யல தெரியல. அதை உணர்த்திட்டோம்னா அவங்க உடனே தங்களை என்ன செய்வாங்க, மாற்றிக்கொள்ள அவர்கள் நினைப்பார்கள். ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒரு டாக்டர்கிட்ட ஒரு தாயை கூட்டிட்டு வராங்க. அவ அதாவது இந்த கூட்டிட்டு வரவன மேல துப்புறா, அட்டிக்கிறா, நோயினைப்படுத்துறா, அசிங்கமாலாம் பேசுறா. உட்கார்ந்துட்டு டாக்டர் கேட்கிற, யாரு இது உங்களோட தாய், அவங்க மிச்ச காலமா இந்த நோயில இருக்கிறாங்க, புத்தி பேதளிச்சு பேத்துட்டு, நான் இவங்களுக்காக தான் நான் என்ன செய்யறேன், நான் இருக்கிறேன், இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் நான் என்ன செஞ்சுக்கிறேன், வந்திக்கிறேன்றான். இந்த நபர் தாயை கவனிக்கிற சந்தோஷம் இருக்குதானே, அந்த பணம் அனுப்புற நபருக்கு அந்த திருப்தி இருக்காது. என்ன காரணம், அந்த தாயிட்டு இருந்து எந்த ரியாக்ஷனும் வராது. எங்க, ஏன்னா மகனே தெரியாது தாய்க்கு, இவர்தான் மகன்ன்றதே அந்த தாய்க்கு தெரியாது. அப்படிப்பட்ட தாய்க்கு உபகாரம் செய்யற நேரத்தில் அந்த குணம் இயல்புடையவருக்கு இதை ரசிக்கலாது. ஏன்னா தாய்க்கு எந்த ரியாக்ஷனும் என்ன செய்யாது, வராது. அதனால ரசிக்கலாம் இருக்கும். கொடுத்தவன் தன்னை மரியாதை பார்த்தா தான் அவர் சந்தோஷப்படுவார். இவருக்கு என்ன செய்யலாது, அது இயலாது. அதை மீறி இவர் கவனிக்கிறாரண்டா எவ்வளவு பெரிய அஜர் இருக்கும். அந்த தாய் மரணித்த பின்னால அழுகுறாங்கடா எவ்வளவு பெரிய அஜர் இருக்கும். அந்த தாய் மரணித்த பின்னால சிலர் சுமையாக நினைப்பார்கள், சிலர் அந்த இழப்ப பெரிய சுமையாக நினைப்பாங்க, அப்படி இருப்பதையே சுகமாக நினைப்பார்கள். அந்த இடத்துக்கு நம்ம வரணுமாக இருந்தால் இந்த பணம் என்ற அந்த சிந்தனையால தான் எனக்கு கீழுள்ளவர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நினைக்க கூடாது. உங்கள்கிட்ட நிறைய எடுப்பாங்க, உங்கள்கிட்ட நிறைய வாங்குவாங்க, நிறைய கேட்பாங்க, ஆனா அதனால அவங்க சந்தோஷமா இருக்கல. அது மிக முக்கியமான என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா எல்லாவற்றிலும் சிறந்த விளக்கத்தை எமக்கு தந்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை தர வேண்டும்.